Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மாநில அளவிலான வளர்ச்சி குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. திஷா குழுவின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் இதில் செங்கோட்டையன் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், முக்கியமான விவகாரங்கள் என்ன பேசப்படுகிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மாநில அளவிலான வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம், அதனுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய மாநில அளவிலான அந்த வளர்ச்சி, அதாவது ஒவ்வொரு ஊராட்சி துறையின் சார்பில் தமிழக அரசு கொடுக்கப்பட்ட நிதி மற்றும் மத்திய அரசு வழங்கப்பட்ட நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த நிதி குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்படும். அதே போல ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செய்யப்பட வேண்டிய மற்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் குறித்தும், மேலும் கிராமப்புற மேம்பாடுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளும் உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் திட்டங்கள் முன்னெடுப்பாக எடுக்கப்படும். அதே போல தற்போது நடந்துபெற்றக்கூடிய பணிகளின் அடிப்படையில் ஒவ்வொருவராக தங்கள் விளக்கத்தை அளிப்பார்கள். அதே போல மீதம் இருக்கக்கூடிய பணிகளின் பொருட்களும் அதற்கு தேவையான நிதிகள் கொட்டும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பதற்காக அத்தகைய முன்னெடுப்புகளையும் வைப்பார்கள். மேலும் இந்த 16 பேர் அடங்கிய குழுவில் முக்கியமான எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன், அதே போல துரைவைகோ மற்றும் அதிமுக சார்பில் செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு பேர், இதில் 16 பேர் முக்கியமாக கலந்து கொண்டிருப்பார்கள். இந்த 16 பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகள், குறிப்பாக எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். ராஜ்யசபா மற்றும் மக்களவை எம்பிக்கள் என இந்த 16 பேரில் இருப்பார்கள். அதே போல அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் செங்கோட்டையன் இருக்கிறார். தம்பிதுரை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, செங்கோட்டையன் கலந்து கொண்டிருக்கிறார் அதிமுக சார்பில் என ஒவ்வொருவராக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முன்னெடுப்புகளை வைப்பார்கள். அவர்கள் தொகுதி சார்ந்தும் மற்றும் மாநில வளர்ச்சி சார்ந்தும், குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இறுதியில் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். ஆலோசனை கூட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.